நம்ம ஃபங்கைனாலே என்ன நம்ம நார்மலாக நம்ம மஷ்ரூம் பட்டன் மஷ்ரூம் இருக்குல்ல அந்த டைப்பை சேர்ந்தது தான் இது. இந்த மாதிரி மஷ்ரூம் அந்த ஃபங்கைலாம் என்ன பண்ணோன்னா இறந்து போன அதாவது காஞ்சு போன இலைகள் அப்புறமா கீழே விழுந்து கிடக்கிற மரங்கள் அந்த மாதிரி ஒரு டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர் அந்த மாதிரி ஒரு பொருட்களில் தான் வந்து இந்த ஃபங்கை வந்து வளருது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு விதைகள்லாம் கிடையாது. இது வந்து ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா அந்த ஃபங்கை வந்து ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான ஒரு முட்டை மாதிரின்னு எடுத்துக்கலாமே, அதை வந்து போட்டு அது மூலயமா தான் வந்து இது இனப்பெருக்கம் பண்ணுது. இந்த ஃபங்கையோட யுனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இது ஒரு வந்து கப் ஷேப்பில் இருக்குது. கப் ஷேப்பில் இருக்கிறது மட்டும்னா உள்ளே பார்த்திங்கன்னா முட்டை மாதிரி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா பறவையினோட கூடு மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இதை பார்த்திங்கன்னா பறவையின் கூடு பூஞ்சை அப்படின்ட்டு வந்து இது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இப்போ அந்த முட்டை மாதிரி இருக்கிறதுக்குள்ளே தான் ஸ்போர்ஸ் இருக்குது. அது விதை கிடையாது, அதுக்குள்ளே தான் இந்த ஸ்போர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து எப்படி வந்து இனப்பெருக்கம் பண்ணுதுன்னா மற்றதெல்லாம் வந்து நார்மலாகவே வந்து வெடித்து ஸ்போர்ஸு சிதற விடும். இது பார்த்தோன்னா மழை தண்ணி வந்து இது மேலே விழுவும் போது இது வந்து அந்த விதைகள் வந்து கீழே இந்த ஃபங்கை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு கப் ஷேப்பில் இருக்குது. அதில் உள்ளே வந்து முட்டை மாதிரி இருக்குது. அப்போ மழை பெய்யும் போது அந்த தண்ணி பட்டு இது வெளில வந்து அப்புறமா தான் வந்து அந்த மூலயமா தான் வந்து இது இனப்பெருக்கம் பண்ணுது. அப்போ ஒரே ஒரு ஃபங்கை இருந்தாலே ஒரு 1000 10லேருந்து 1000 வரை இருக்கிற ஃபங்கைஸ் வந்து உருவாகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்கையாக இருக்குது. இதை வந்து நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் வந்து எப்படி கம்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஃபங்கைன்னு பார்த்தோன்னா அது எப்படி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வளரக்கூடியதாக இருக்குது. செத்து போய் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கீழ்த்தனமான ஒரு சூழ்நிலையில் தான் வளர மாதிரி இருக்குது. அப்படி வளர்ந்தும் அது நல்லா இனப்பெருக்கம் பண்ணி நிறையா இதெல்லாம் வந்து நிறையா ஃபங்கைகளாக உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் அதை வந்து கார்டனில் கூட வச்சுக்கிறதுக்கு ப்ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பார்க்கறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்குது அப்படின்றதுனால ஒன்று வச்சாலுமே நிறையா சீக்கிரமாக நிறையா உருவாகி அழகாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நம்ம இது வந்து நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி கம்பேர் பண்ணலான்னா ஏசு கிறிஸ்து வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்தார். நாத்தானியல் வந்து நாசரேத்லேருந்து ஏதாச்சும் ஒரு நல்லது வருமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து ஏசு கிறிஸ்து வாழ்கிறாரு. இப்போ நம்ம இருக்கிற உலகம் எப்படி இருக்குது? ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அடிக்ஷன் எல்லாமே வந்து ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. அப்படி இருந்து ஏசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு ரோல் மாடலாக வந்து அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையிலேருந்து வளர்ந்துருக்காரு. அவர் வந்து நம்மளுக்கு ரோல் மாடலாக இருந்திருக்காரு. அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த உலகத்தில் வந்து அவரை நம்மளுக்கு ரோல் மாடலாக வச்சுட்டு நம்ம வளரணும். ரெண்டாவதாக பார்த்தோன்னா இல்லை இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம மரங்கள் கீழெல்லாம் வந்து ஒரு மரமும் இன்னொரு மரமும் வந்து இப்போ எப்படி வேர்ல்டு வைட் வெப் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அந்த நெட்வொர்க் மரங்களோட வேர்கள் வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குது அப்படின்னு அம்மா கூட முன்னாடி ஒரு டைம் நேச்சர் டாக் எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி எப்படி வந்து அந்த மரங்கள் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோ அதே மாதிரி இந்த ஃபங்கை கீழே பார்த்தோன்னா மைக்ரோரைசல் நெட்வொர்க் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கைக்கும் கிடையாது. இது ஃபங்கைக்கும் ஒரு பெரிய மரத்துக்கும் உள்ள நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா அந்த ஃபங்கை எப்படி வந்து இப்போ நார்மலாக நம்ம மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆர்கானிசமுக்கும் ஒரு விலங்குக்கும் பார்க்குறோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து இது இருக்குது. அந்த மரத்துக்கும் இந்த ஃபங்கைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோரைசல் நெட்வொர்க் அப்படின்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து இது வந்து வாழுது. மரம் வந்து முக்கியமாக அந்த ஃபங்கைக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலே வந்து நமக்கு யாரை வந்து நம்ம மரமாக வச்சுக்கணுன்னா நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவை வந்து நம்ம மரமாக வச்சுட்டு இந்த ஃபங்கையை போல் நம்ம வாழணும். மூணாவதாக பார்த்தோம்னா அதில் வந்து என்ன விஷயம் கற்றுக்கணும்னா அந்த மழை தண்ணி பட்டு இந்த விதை வெளியில் வந்து விடுவது. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பிளாஷ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஃபங்கை இருக்க கிங்டம்லேயே ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர் வந்து இந்த ஃபங்கைக்கு இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி வந்து இதுக்குள்ள கப்புக்குள்ளே அந்த விதை இருக்குது, மழை தண்ணி பட்டு விழுந்து மற்ற இடங்கள்லாம் நிறையா முளைக்குதோ அதே மாதிரி நம்ம வளர்ந்துருக்கோம், நம்ம சத்தியத்தில் இருக்கோம், நம்ம வந்து சத்தியத்தை கற்றுக்கிட்டோம். நம்ம வந்து ஆவியானவர் தண்ணிங்கிறத நம்ம ஆவியானவர்னு எடுத்துக்கலாம். ஆவியானவரோட உதவியோடு நம்ம கற்றுக்கிட்ட விதை என்னது? தேவனுடைய வசனம் சத்தியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி மற்றவங்களையும் இந்த ஃபங்கை மாதிரி நிறைய வளர வைக்கணும். இந்த செய்தியை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென்.